Welcome home. ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் நைட்மேர் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரான்ச்சைஸை பார்த்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட 2 வருஷங்களா. ஸோ விட்டு தான் போட்டிருந்தேன். நடுவில் வந்துட்டு நிறைய கண்டஸ்டன்ட் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு போடுங்கன்னு சொன்னனால கன்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வரிசையில் ஆல்ரெடி 5 படங்கள் பார்த்தாச்சு. ஸோ இனி நம்ம 6வது படம் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த படத்தில் வந்துட்டு நம்ம ஃப்ரெட்டியோட ஆரிஜினை இன்னுமே கம்ப்ளீட்டாக காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துட்டு இருக்கும். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இல்லையா, அப்பா மகள்னு சொல்லி போட்டிருப்பேன். எப்படா வந்துட்டு இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஓகே பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்துட்டு டவுட் இருக்க தான் செய்யும். அதை வந்துட்டு பெர்ஃபெக்டாக வந்துட்டு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்துட்டு அவங்க குழந்தைகளை கொன்னான்னு சொன்னாங்க. எப்படி கொண்டு இருந்தா அது எல்லாத்தையும் வந்துட்டு இதில் வந்துட்டு ஓரளவுக்கு கிளியராக காட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மறக்காமல் மூவியை செக் பண்ணி பாருங்கள். அமேசான் பிரைமில் வந்துட்டு அவைலபிள் தான். நான் சொல்கிறத விட அதை பார்க்கும்போது தான் இந்த மூவி வந்துட்டு எவ்வளோ டிஸ்டர்பிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஏன்னா சில டெத் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே டிஸ்கஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் மூவிஸ் பார்த்தப்பே சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் இதுக்கு முன்னத்த மூவிஸ் எல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பார்த்தாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த படம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்போ நடக்குது அப்படிங்கிற விஷயம் கிளியராக புரியும். அண்ட் இப்போதைக்கு இந்த படத்தை ஆரம்பிக்கலாம். ஸோ போன படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி தான் வந்துட்டு இந்த கதைக்களம் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. ஸோ அது வந்துட்டு சின்னதாக ஒரு நோட்டில் வந்துட்டு ஆரம்பத்தில் போடுறாங்க. அந்த ஓப்பனிங் கிரால்லாம் போடுவாங்களா ஸ்டார் வார்ஸில் அந்த மாதிரி. ஸோ அதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரெட்டி கிரூக் வந்துட்டு திரும்ப வரது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ப்ரிங்வுட்டில் இருக்கிற எல்லா குழந்தைகள், அதாவது டீனேஜர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுறான். அதில் ஒருத்தன் மட்டும்தான் மிஞ்சி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த கதை ஆரம்பிக்குதுங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மிஞ்சி அந்த ஒருத்தன் தான் வந்துட்டு ஜான் அப்படிங்கிற ஒருத்தன். ஸோ ஓப்பனிங் சீக்வன்ஸ் வந்துட்டு கனவுல தாங்க ஆரம்பிக்குது. ஸோ ஃப்ளைட்டில் போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே விழுவான். அந்த மாதிரி பயங்கரமாக தான் நடக்கும் வித்தியாசமாக. அதுக்கப்புறம் திடீர்னு வீட்டில் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் வீட்டோட ஜன்னலை திறந்தா அதுவே வந்துட்டு ஆகாயத்தில் பறந்துதான் இருக்கும். அதுக்கப்புறம் ரோட்டில் போவான், பஸ்ஸில் போவான். கடைசியில் வந்துட்டு கனவுக்குள்ளேயே வந்து அவன் எங்கே விழுவான் அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங்வுட் அந்த நகரத்தோட லிமிட்டுக்கு வெளியில் போய் விழுந்துருவான். அப்படி வெளியில் விழுகும்போது ஃப்ரெட்டினால் வந்துட்டு அந்த லிமிட்டை தாண்டி வர முடியாது. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிடும். ஸோ அவருக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டி அவராலையும் வர முடியல. யாரோட ட்ரீம்ஸ்லையுமே போயிட்டு அவரால் அவங்கள கண்ட்ரோல் பண்ணவும் முடியல அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு கிளியராகவே தெரியுது. அண்ட் இந்த முன்னத்த படங்களுக்கும் இந்த படத்துக்கும் நிறையாவே வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ கனவுல வந்துட்டு கொண்டா நிஜத்தில் சாவாங்க. பட் ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு கனவுல வந்துட்டு நம்ம எங்கெல்லாம் நடந்து போகிறோமோ அதெல்லாமே வந்துட்டு நிஜத்தில் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த கேரக்டராகவே நம்ம வந்து மாறிடுறோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு படிக்கட்டில் நடக்கிறோம் அப்படின்னா அங்கே படிக்கட்டு இல்லாமே வந்துட்டு நம்ம மேலே மிதக்கிற மாதிரி சீக்வன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கும். அது கொஞ்சம் ஆடாக ஃபீலாக இருந்தாலுமே ஓகே இட்ஸ் அ ஃபிக்ஷனல் தானே அப்படிங்கிறனால நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. பட் ஜான் வந்துட்டு அந்த ஒரு லிமிட்டுக்கு அந்த குழுந்தனால அவன் தலையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. அதனால அவன் யாருன்னே அவனுக்கு வந்து தெரியல. அதே சமயம் அவன் ஏன் இங்கே இருக்கான்னு தெரியல. அதனால அப்படியே நடந்து போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இன்னொரு இடத்த வந்து காட்டுறாங்க. அதாவது இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இளைஞர்களை வந்துட்டு வச்சிருக்கிற ஒரு இடம். ஓகேங்களா. அதில் வந்துட்டு ஒரு கேரக்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸ்பென்சர் அப்படிங்கிற ஒருத்தன். அவன் ரொம்பவுமே வந்துட்டு பிடிவாதம் பிடிச்சவன். அவங்க அப்பா வந்துட்டு எப்போவுமே நீ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் பையன் வந்துட்டு எப்போவுமே வீடியோ கேம் விளையாண்டு ஜாலியாக தான் இருப்பான். அதுக்கப்புறம் கார்லோஸ் அப்படிங்கிற ஒரு பையன், அவனுக்கு வந்துட்டு ஒரு காது கேட்காது. அதே சமயம் அவங்க அம்மா வந்துட்டு ரொம்பவுமே அவனை அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அம்மாவோட அப்யூஸ் தான் வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல அவனுக்கு ஒரு காது கேட்காமே போனதுக்கான ஒரு காரணமாக இருக்கிற ஒரு பையன். அதுக்கப்புறம் அங்கே ட்ரேசி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கும். அவர் ரொம்பவுமே வந்துட்டு தைரியமான பொண்ணு தான், பாக்ஸிங் எல்லாம் பண்ணுவா. பட் ஆனால் அவங்க அப்பா வந்துட்டு செக்ஷுவலி வந்துட்டு அப்யூஸ் பண்ணியிருப்பாரு. அதனால் கலிஃபோர்னியாவுக்கு ஓடி வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டிலேருந்து பிரிஞ்சவங்க, அதுக்கப்புறம் மென்டலி பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிற போலீஸ் வந்துட்டு நம்ம ஜானை வந்துட்டு தெருவில் சுற்றிட்டு இருக்கும்போது கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி மனதளவில் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு டாக்டர் கண்டிப்பாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு டாக்டர் தான் வந்துட்டு மேகி அப்படிங்கிற ஒருத்தங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஜானை வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஜானோட பாக்கெட்டில் வந்துட்டு ஸ்ப்ரிங்வுட்டில் இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்துட்டு இருக்குது. ஸோ இவனுக்கு வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாத பட்சத்துக்கு ஒருவேளை அந்த இடத்துக்கு போனால் அப்படின்னா இவனுக்கு ஒருவேளை எல்லாமே ஞாபகம் வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் ஜானை கூட்டிகிட்டு நேராக ஸ்ப்ரிங்வுட்டுக்கு போகிறாங்க. ஓகேங்களா. ஆனால் இதே சமயத்தில் வந்துட்டு அந்த 3 பேர் இருக்காங்களே, ட்ரேசி, கார்லோஸ், ஸ்பென்சர், அவங்க 3 பேருமே இந்த இடத்துலேருந்து நம்ம எப்படியா தப்பிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேகி வந்துட்டு ஜானை கூட்டிகிட்டு போகிற அதே வண்டியில் இவங்க 3 பேரும் சேர்ந்து கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்துட்டு மேகிக்கு தெரியாது. அது வந்துட்டு எப்போ அவங்க கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, அவன் வந்துட்டு என்னை தூங்க விடாதீங்க, தூங்கினா பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். கனவுல வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெட்டிங்கிற ஒருத்தன் வந்து என்னை ஏதோ பண்ணுறான், அவன் வந்துட்டு இந்த மாதிரி இருப்பான் அப்படி மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு அவனுக்கு எகைன் கனவு வரும். கனவு வரும்போது நிஜமாலுமே ஹாலுசினேட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஹாலுசினேட் பண்ணும்போது தெரியாதனமா காரை வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இவங்க எல்லாருமே வேனில் ஒழிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்வுட்டுக்கு வந்துருவாங்க. ஸ்ப்ரிங்வுட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே வினோதமாக நடந்துக்குவாங்க. ஏன்னா அந்த ஒரு ஊரில் வந்துட்டு குழந்தைகளே கிடையாது. எல்லா குழந்தைகளுமே ஃப்ரெட்டி கொண்டுட்டான். அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் வந்துட்டு தெரியும். ஸோ இவங்க எல்லாருமே குழந்தைகளை பார்க்கும்போது அங்கே நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு தாய்மார்கள் வந்துட்டு பைத்தியமாக ஆகிடுவாங்க. இந்த டைம் வந்துட்டு அவங்கள கொண்டுட்டு போக மாட்டான், நான் அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறேன், எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும் அப்படின்லாம் வந்துட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்க, அதாவது நம்ம 4 பேர் இருக்காங்க
இருக்காங்களே இவங்களை பார்த்து வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்பவுமே வந்துட்டு விசித்திரமாக தான் இருக்கும் நம்மளுக்கே. நம்மளை விட அவங்க 4 பேருக்கு வந்துட்டு இன்னுமே விசித்திரமாக இருக்கும். பட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ட்ரேசி, ஸ்பென்சர், கார்லோஸ் வந்துட்டு இங்கே இருக்க வேணா நீங்கள் கிளம்புங்க, எகெயின் நம்மளோட அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இடத்துல இருந்தாங்களே அந்த இடத்துக்கு கிளம்பி போங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு இவங்க 3 பேர் வந்துட்டு அந்த வண்டி இடத்துல கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மேகியும் ஜானும் வந்துட்டு ஒட்டுக்கா இருப்பாங்க. ஆனால் அந்த ட்ரேசி, ஸ்பென்சர், கார்லோஸ் இருக்காங்களே 3 பேர் காரை மாற்றி மாற்றி ஓட்டுவாங்கங்க. ஆனால் ஒரே இடத்துலயே திரும்ப திரும்ப வந்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து அவங்கள வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் போக விட மாட்டேங்குது. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல சரி ஓகே இங்கே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு வண்டியிலேருந்து இறங்கி நடந்து போகலாம்னு சொல்லி நடந்து போவாங்க. அப்போ வந்துட்டு இதுக்கு வரைக்கும் அவங்க பார்க்காத ஒரு இடத்த பார்ப்பாங்க. அது வேற என்னன்னு கிடையாது, 1428 எல்ம் ஸ்ட்ரீட் ஹவுஸ். நம்ம நைட் மேர் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் 1ல பார்த்த அதே வீடுங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே இவங்க வந்துட்டு நைட்டு தங்கலாம்னு சொல்லிட்டு போக இன்னொரு பக்கம் நம்ம ஜானும் மேகி வந்துட்டு ஸ்ப்ரிங்வுட்ல இருக்கிற ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போகிறாங்க. ஆர்ஃபனேஜுக்கு போனக்கப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அங்கே ஒரு ஓனர் மாதிரி இருப்பாங்களா ஆர்ஃபனேஜில், அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, அதாவது இன்டெரக்டாக சொல்லுவாங்க ஃப்ரெட்டிக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த குழந்தை யாருன்னு சொல்லும்போது இல்லை அந்த குழந்தையோட உண்மையான ஐடென்டிட்டியை நாங்கள் சொல்லக்கூடாது, அது எங்களோட ரூல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஃப்ரெட்டிக்கு வந்துட்டு ஒரு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜான் என்ன நினச்சிக்குவோம் அப்படின்னா அங்கே ஒரு ஆர்ட் இருக்கும், அந்த ஆர்ட்டை பார்த்தோன்னே தான் தான் வந்துட்டு அந்த குழந்தைன்னு சொல்லி நினச்சிக்குவான். அதனால தான் வந்துட்டு எல்லாருமே கொன்னும் இந்த ஊரில் இருக்கிற எண்ணெய் மட்டும் அவன் கொல்லாமல் விட்டுருக்கானா, அதுக்கு காரணம் நான் அவனோட மகன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜானா வந்துட்டு தன்னைத்தானே கருதிக்குவான். ஸோ இன்னொரு பக்கம் அந்த எல்ம் ஸ்ட்ரீட்டோட வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா கார்லோஸும் ஸ்பென்சரும் வந்துட்டு தூங்கிடுவாங்கங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்லோஸ் தான் தூங்கிடுவான் தெரியாமல். அந்த சமயத்தில் அந்த கனவுல வந்துட்டு அவனை கொல்றது இருக்கே சாமி, அவனுக்கு ஒரு காது கேட்காது. அதனால் அந்த ஒரு காதில் மாற்ற இருக்கு இல்லையா அந்த ஹியரிங் மிஷின், அதை வந்துட்டு தூக்கி வீசி அது வந்துட்டு சதையோட சதையாக ஒன்றா இணைஞ்சு ஒரு காது மட்டும் அதிகமாக கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் குண்டூசியெல்லாம் கீழே போட்டு அந்த சத்தமெல்லாம் அவனுக்கு ஹெவியாக கேட்க, அதுக்கப்புறம் அந்த போர்டை உருவாக்கி நகத்தை போட்டு கீறின்னு கீறுவான். ஒரு பாயிண்டில் நகத்தை பயங்கரமாக கீற அவன் தலைவடிச்சு அந்த கனவுல சாக நிஜத்துலேயே அவன் செத்து போயிடுவாங்க. ஸோ கார்லோஸோட டெத் வந்துட்டு இப்படி இருக்கும். அடுத்து ஸ்பென்சர், அவனுமே வந்துட்டு தூங்கிடுவான். கிட்டத்தட்ட ஸ்பென்சர் தூங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவன் வந்துட்டு கேம் தானே விளையாண்டுருப்பான். அதனால கேமுக்குள்ளே வச்சே வந்துட்டு இவன் விளையாடிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம ஃப்ரெட்டி வந்துட்டு கேம் விளையாடிட்டு இருப்பாரு, ஸ்பென்சர் தான் வந்துட்டு அந்த மெயின் ப்ரொட்டகனிஸ்டாக இருப்பார். அந்த எதிரிகள் கூட வந்துட்டு சண்டை போட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம மேகி ஆகட்டும், ட்ரேசி ஆகட்டும், அதுக்கப்புறம் ஜான் ஆகட்டும், ஒரு பாயிண்ட்ல 3 பேருமே மீட் பண்ண இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சோன்னா வந்துட்டு அவன் கேமில் இருக்கிற மாதிரியே வந்துட்டு நெஜத்தில் வந்துட்டு பண்ணிட்டு இருப்பான். ஸோ அந்த குதிக்கிறது, ஆடுறது, இடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்பவுமே பயந்துருவாங்க. அதனால ஜான் என்ன நினைப்பான் அப்படின்னா இப்போ நான் தூங்கணும், அப்போ தான் வந்துட்டு அவனை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு தூங்கிடுவான். இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ட்ரேசி ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணியே வந்துட்டு அந்த ட்ரீமுக்குள்ளே வந்துருவாங்க. ஸோ ட்ரீமுக்குள்ளே போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றலாம் ட்ரை பண்ணுவாங்க தான், பட் ஆனால் அது முடியாதுங்க. அவனுமே வந்துட்டு செத்துருவான். அதுக்கப்புறம் சரி ஓகே ட்ரேசி வந்துட்டு ட்ரீம்லேருந்து வெளியில் வந்துருவாங்க. பட் ஆனால் ஜான் வந்துட்டு இனிமேல் ட்ரீம்குள்ளே தான் இருப்பாங்க. எப்படியாவது இவங்க இங்கே இந்த சிட்டியோட லிமிட்லேருந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேகியும் ட்ரேசியும் வந்துட்டு ஜானை தூக்கிட்டு கிளம்புவாங்க. கிளம்பும்போது ஸ்டில் ஜான் வந்துட்டு அந்த ட்ரீமில் தான் இருக்காரு. அந்த ட்ரீமில் இருக்கும்போது என்ன அப்படின்னா நீ என்னை விட மாட்டேங்கிற, அது ஏன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஏன்னா நான் உன் மகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அட வைத்திக்காரா நீ வந்துட்டு ஏன் மகன் நினச்சிட்டியா, இல்லடா மகனே எனக்கு இருக்கிறது மகன் இல்லை மகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ஜானியுமே வந்துட்டு கொண்டுருவார் கனவோட கனவா. ஒன்ஸ் அகேன் இப்போ ஜானும் இறந்துட்டாங்க. பட் ஆனால் அது ஒரு பொண்ணுன்னு மட்டும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிருச்சு. ஸோ இதை வந்துட்டு சாகர தருவாயில் வந்துட்டு அது பையன் இல்லை அப்படிங்கிற மாதிரி மேகி கிட்ட சொல்ல பார்ப்பாங்க. பட் ஆனால் அது வந்துட்டு முடியாது. பட் ஆனால் இந்த சமயத்தில் அந்த ஒரு சிட்டி லிமிட்லேருந்து வெளியில் வரக்கு மேகியோட உடம்புக்குள்ளே வந்துட்டு ஃப்ரெட்டி வந்துட்டு போயிடுவாருங்க. ஓகேங்களா, அதாவது ட்ரீம் ஸ்டேட்குள்ளேன்னு கூட சொல்லலாம், மோரார் லைக் அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் மேகி வந்துட்டு அவங்களோட இடத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே போனால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருக்கும். என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற யாருக்குமே ஜான் ஞாபகம் இல்லை, ஸ்பென்சர் ஞாபகம் இல்லை, கார்லோஸ்மே ஞாபகம் இல்லை. ஆனால் அங்கே டாக்டர் ஒருத்தர் இருப்பார், அவரை தவிர யாருக்குமே ஞாபகம் இல்லைங்க. ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலரான டாக்டருக்கு வந்துட்டு கனவுகளை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். அவரோட கனவுகளை வந்துட்டு அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிற அளவுக்கு அவர் திறமசாலி. அதனால் ஸோ ஃப்ரெட்டி வந்துட்டு அவன் ஒருத்தவங்களை கொல்ல மட்டும் இல்லை, அவங்க வந்துட்டு இந்த அகிலத்தில் இருந்ததுக்கான தடையுமே இல்லாத மாதிரி ஆக்கிடுறான். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவச் செயல் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் கருதுவார். இதை நம்ம எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுப்பாங்க. ஆனால் இதுக்கிடையில் வந்துட்டு மேகிக்கு வந்துட்டு ரொம்பவுமே டிஸ்டர்பிங்காக இருக்கும். அவன் பையன் இல்லை பையன் இல்லைன்னு சொன்னானே, ஒருவேளை பொண்ணாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். ஏன்னா இவங்களுக்குமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ட்ரீம் வந்துட்டே இருக்குங்க, ஒரு சின்ன பொண்ணு இருக்கிற மாதிரி. அதே மாதிரி தான் வந்து நம்ம ஜானுக்குமே ஒரு சில ட்ரீம் வந்துட்டு இருந்திருக்கும் ஆரம்ப கட்டத்தில், ஒரு சின்ன பொண்ணு இருக்கிற மாதிரி. இவங்க 2 பேத்துக்கு வர சின்ன பொண்ணு வந்துட்டு ஒரே பொண்ணு தான் அப்படிங்கிறது வந்துட்டு கிளியராக அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல பேசும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால ஒருவேளை அவன் சொல்ல வந்தது பையன் எல்லாம் பொண்ணுன்னு சொல்லியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அந்த பொண்ணு வந்துட்டு யாரா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட பர்த்தை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வரும் என்ன அப்படின்னா அவங்க வீட்டில்
மேகி வந்துட்டு அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த உண்மை தெரிஞ்சிடும். இவங்க தான் வந்துட்டு ஃப்ரெட்டியோட மகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட உண்மையான பேர் வந்துட்டு கேத்தரின் க்ரூகர் அப்படின்னு தெரிய வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு டிராயிங் வந்துட்டு பார்த்துருப்பாங்க அந்த ஆர்ஃபனேஜில். அதில் வந்துட்டு கே க்ரூகர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். ஸோ கேத்தரின் க்ரூகர் தான் அந்த கே க்ரூகர் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிளியராக தெரிஞ்சிடும். அண்ட் இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம டாக்டர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து சொல்லுவார். என்ன அப்படின்னா ஃப்ரெட்டிக்கு வந்துட்டு எப்படி இந்த சக்தி கிடைச்சது, கனவுக்குள்ள இருந்து கொள்ற சக்தி அப்படிங்கிறத பற்றி சொல்லுவார். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ட்ரீம் டீமன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. அதாவது கனவுகளோட சாத்தான்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு முறை வந்துட்டு அவன் கனவுகளில் வந்துட்டு சாகும்போது அவங்க தான் வந்துட்டு அவனை காப்பாற்றுறாங்க. அதனால தான் வந்துட்டு அவனால் கனவுகளில் கொள்றவங்க எல்லாத்தையுமே நிஜத்துலையும் சாகடிக்க முடியுது. ஸோ ட்ரீமுக்கும் ரியாலிட்டிக்கும் வந்துட்டு ஒரு பாலத்தை உண்டாக்கி கொடுக்கறதே வந்துட்டு அந்த கனவு சாத்தான்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு இந்த இடத்துல டாக் வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு. ஏன்னா அவர் வந்துட்டு அந்த ட்ரீமை பற்றி நிறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த ஒரு ரீசனாலே வந்துட்டு இந்த ஒரு காட்ஸை பற்றி, அதாவது டீமன்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு டைம் நம்ம டாக்கோட கனவுக்குள்ளேயே வந்து டாக் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம் சொல்லி பார்க்கும்போது டாக் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃப்ரெட்டியோட சட்டை வந்துட்டு கிழிச்சிடுவார். கிழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஃப்ரெட்டியோட ஷர்ட் வந்துட்டு இவரோட கையில் வந்துட்டு ரியாலிட்டிலுமே இருக்கும். ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு இவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஸோ அவனால் கனவுக்குள்ள வந்து ரியாலிட்டியை வந்துட்டு மாற்ற முடியாது, அவனையுமே வந்துட்டு அந்த ரியாலிட்டிக்குள்ளே கொண்டு வர முடியும். அப்படி அந்த ரியாலிட்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அவனை நம்ம சாகடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு அவங்க கண்டுபிடிப்பாங்க. அதனால மேகி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி ஓகே நான் வந்துட்டு நேராக வந்துட்டு கனவுக்குள்ளே போகிறேன், என்னோட மைண்டும் அவன் மைண்டும் எப்படி கனெக்ட் ஆகும், ஸோ அப்படி வந்துட்டு நான் ஃப்ரெட்டியோட மைண்டு கூட கனெக்ட் ஆகும்போது நேராக அவனை இந்த வேர்ல்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க தூங்க போயிட்டு நேராக கனவுக்குள்ளே வந்துட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் கனவுக்குள்ளே போகும்போது அந்த ஒரு டீமன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரீம் டீமன்ஸ், ஸோ அதுக்கு தான் வந்துட்டு உதவி பண்ணும் அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 3D கிளாஸ் மாதிரி போட்டுக்குவாங்க. ஏன்னா வந்துட்டு அது ஃபோட்டோவாக இருக்கும். ஸோ 3D கிளாஸாக போடும்போது அது வந்துட்டு நிஜத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளே போகிற மாதிரி. ஏன்னா இதெல்லாமே கனவு தானே, கனவுல என்ன வேணால் நடக்கலாம்ல. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோக்குள்ளே போகும்போது அந்த ஒரு ட்ரீம் டீமன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரெட்டியோட மைண்டுக்குள்ளே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம ஃப்ரெட்டியோட மூளைக்குள்ளே போவோம், ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் போயிட்டு அவனோட எமோஷன்ஸையும் நம்ம பார்ப்போம். அந்த எமோஷன்ஸை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். என்ன அப்படின்னா சின்ன வயசில் நம்ம ஃப்ரெட்டி இருக்கார்ல, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் 100 பேரால் கற்பழிக்கப்பட்ட ஒரு நன்னோட மகன் தான் வந்துட்டு ஃப்ரெட்டி அப்படின்னும். ஸோ ஃப்ரெட்டியை வந்துட்டு எல்லாருமே சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அப்படியே வந்துட்டு காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. 100 பேரால் கற்பழிக்கப்பட்டவளோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் வந்துட்டு அவன் நிறைய அந்த ப்ராஜெக்டாக வச்சுக்கிற எலியெல்லாம் கொண்டுகிட்டு இருப்பான். ஸோ அங்கே வந்துட்டு அவனை கலாச்ச அந்த ஒரு குழந்தைகள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு அந்த எல்ம் ஸ்ட்ரீட்ல இருந்த பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்களா வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவர் கனவுல போய் கொண்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெட்டியை வந்துட்டு ஒருத்தர் தத்தெடுக்கிறாரு. ஸோ அந்த தந்தையுமே வந்துட்டு ஃப்ரெட்டியை ரொம்பவே காயப்படுத்துறாரு. அதனால அவரே சில சமயத்தில் வந்துட்டு காயப்படுத்துறாரு, உடம்பெல்லாம் அறுத்துக்கிட்டு சைக்கோ மாதிரி தான் இருக்காரு. ஸோ மென்டலி வந்துட்டு அந்த அளவுக்கு சிக்காகிறாரு. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துக்கு வந்துட்டு அவருக்கு ஒரு நாள் கல்யாணம் ஆகுது, ஒரு குழந்தையுமே பிறக்குது. அந்த குழந்தை கூட விளையாண்டு இருக்கும்போது ஒரு நாள் தான் வந்துட்டு தன்னோட மனைவி இந்த மாதிரி அவன் வேஷமெல்லாம் போட்டு ஊருக்குள்ள போய் கொண்டுகிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேங்க நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கேத்தின் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு சரிம்மா நீ போ நான் அம்மா கிட்ட பேசிட்டேன்னு சொல்லி அமுச்சு விட்டதுக்கு அப்புறம் பொண்ணு போய் அந்த இடத்த போய் பார்த்துட்டு வரும். பார்த்துட்டு வரும்போது பார்த்தா தன்னோட மனைவியே கொடூரமா கொண்டிருப்பான். ஸோ அப்படி கொன்னதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அப்பா நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்ப்பா என்னையும் விட்டுருங்கப்பா அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் நான் நம்புறேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இந்த இடத்துல தான் அந்த ஆரிஜின் வந்துட்டு அழகா காட்டியிருக்காங்க. பட் ஆனால் இதுக்கப்புறம் அந்த குழந்தை போய் ஊர் மக்கள் கிட்ட சொல்லியிருக்குன்னு தான் போல. அதுக்கப்புறம் தான் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி குழந்தைகளை கொல்றவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உயிரோட வந்துட்டு எரிச்சிருப்பாங்க. அப்போ வந்துட்டு உடம்பு எரிஞ்சு சாகும்போது தான் அந்த ஒரு ட்ரீம் டீமன்ஸ் வந்துட்டு உதவி பண்ணிருக்கு நம்ம ஃப்ரெட்டிக்கு. உனக்கு என்ன தேவையோ அதுதான் எனக்கும் தேவை, எல்லாருக்கும் நான் வந்துட்டு பயம் காட்டும், நீ வந்துட்டு அந்த பயத்தை வந்துட்டு உனதாக்கிக்கோ, நீ எவ்வளவு பேரை வந்துட்டு கொள்றியோ அது வரைக்கும் நீ வாழ்ந்துகிட்டே இருப்ப, நான் உங்களுக்கு உதவி பண்றோம், நீ வந்துட்டு உன்னை நீயே எங்களுக்கு அர்ப்பணிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன நீங்க எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சமயத்துல தான் வந்து அவன் வந்துட்டு இம்மார்டல் ஆகிறான். ஓகேங்களா, அதாவது சாகாம வரம் உள்ளவனா வந்துட்டு அந்த ஒரு டீமன்ஸ்னால தான் வந்துட்டு நம்ம ஃப்ரெட்டி வந்துட்டு மாறுறாப்ல. ஸோ இந்த ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட பெயின் எல்லாமே பார்த்தில, நீ யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் ஆனா நீ சொல்லிட்ட தானே அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல வாமா உன்னை நான் கொல்றேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு வருவாரு. பட் இருந்தாலும் ஃப்ரெட்டி வந்துட்டு ரியாலிட்டிக்குள்ள வந்து எப்படியோ நம்ம மேகி இழுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ அவன் எந்த இடத்துல இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி போவாங்க. அங்கே போய் பார்த்தா அவன் இருப்பான், சாதாரண மனுஷனா தான். ஸோ அந்த இடத்துல அவங்க அப்பாவோட அந்த ஒரு கிளாவை வந்துட்டு இவங்க மாட்டி முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடுவாங்க. சீரியஸ்லி அந்த ஃபைட் வந்து நல்லா தான் இருக்கும் ஓரளவுக்கு. ஏன்னா கண்டினியூட்டி மிஸ்டேக் வந்துட்டு நிறையவே இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு அந்த கிளைமேக்ஸை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே முடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ எப்படியோங்க இருக்கிற கத்தி எல்லாத்தையுமே வீசி அவனை வந்துட்டு பிடிச்சி கடைசியாக ஒரு வெடிகுண்டை தூக்கி வீசி நம்ம ஃப்ரெட்டியை வந்துட்டு அந்த இடத்துல கொண்டுருவாங்க ரியாலிட்டியில் வச்சு. ஸோ ஒன்ஸ் அந்த ரியாலிட்டியில் வச்சு கொல்லும் போது அவன் மொத்தமாக அழிஞ்சிருவான், திரும்ப வரமாட்டான். ஸோ இந்த வாட்டி வந்துட்டு நம்ம ஃப்ரெட்டிஸ் ஆகும்போது அந்த 3 டீமன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டீமன்ஸ்னால வந்துட்டு அந்த உண்மையான உலகத்தில் அவனை காப்பாற்ற முடியல. அவங்க வந்துட்டு உடம்புலேருந்து பறந்து போயிடுறாங்க.
ஃப்ரெட்டியுமே இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் ட்ரேசி, டாக், மேகி எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமா நிம்மதியா எப்படியோ ஃப்ரெட்டி இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த டைட்டிலுக்கு வந்துட்டு இந்த ஒரு எண்டிங் வார்த்தையை சொல்லி இந்த படம் வந்துட்டு முடியுது. ஸோ இதில் வந்துட்டு இந்த ஹாரர் சீக்வன்ஸ் வந்துட்டு டிஸ்கஸ்டிங்கான சீக்வன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஏன்னா அந்த ஒரு முக்கியமாக அந்த கார்லோஸ் ஆகும்போது உண்மையிலுமே டிஸ்கஸ்டிங்காக தாங்க இருக்கும். மற்றபடி வேற யாரோட டெத்துமே அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஆனால் ஃப்ரெட்டி வந்துட்டு எந்த அளவுக்கு சைக்கோ அப்படிங்கிறது வந்துட்டு பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. ஏன்னா மரத்தில் வச்சு அடி நடிச்சு தன்னோட மனைவி கொள்றதெல்லாம் மிரண்டனெல்லாம் தட்ஸ் ஓகேங்க. சரி ஓகே. இதுக்கப்புறம் வெஸ் கிரவன்ஸ் நியூ நைட்மேர். ஓகேங்களா, அதாவது வெஸ் கிரவன் அப்படிங்கிறவர் தான் இந்த ஒரு படத்தோட சீரிஸே வந்துட்டு அதாவது இந்த பிரான்ச்சைஸ் வந்துட்டு எடுத்தவர். அவர் எப்படி வந்துட்டு இந்த பிரான்ச்சைஸ் எடுப்பார் அப்படின்னா அவர் தூங்கும்போது கனவு வரும், அந்த கனவு வச்சு தான் பிளாட் எழுதுவார் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையுமே வந்துட்டு பிளாட்டாக வச்சு அடுத்த படத்தை எடுத்துருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட படத்துக்குள்ள வந்துட்டு ஒரு கனவு, அந்த கனவுக்குள்ள வந்துட்டு ஒரு கதை, அந்த கதையை வச்சு வந்துட்டு ஒரு பிளாட்டு, அந்த பிளாட்டை வச்சு வந்துட்டு ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி பேசி அந்த ஒரு பிளாட்டுனால வந்துட்டு அந்த படம் வந்துட்டு நகரும். அந்த படம் நகர்றதுனால வந்துட்டு எகெயின் வந்துட்டு இந்த பிரச்சனைகளாக திரும்ப வரும். இந்த பிரச்சனைகளாக திரும்ப முடிகிற மாதிரி வந்துட்டு பிளாட் எடுத்ததுனால அந்த படம் வந்துட்டு முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ அடுத்த படத்தில் பார்க்கும் வரை உங்களிடம் நடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட் ஆஃப் சொன்ன சென்டர்ஸ். ஸோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பேராட்டல் உங்களுக்கு துணையாக இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.